முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னிலை வகிப்பதாகவும் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாகவும் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பல்வேறு கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். 2 வாரகாலம் அவ்வளவு கடுமையான மழை பொழிந்து இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு 1/4 கோடி 25 லட்சம் மக்கள் நிவாரணம் பெறுகிற அளவில் அவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இதற்கு பிறகு தொற்று நோயே இல்லையா? ஒரு தொற்று நோய் ஏற்படவில்லையா? இது எப்படி அந்த மாநிலத்தால் முடிந்தது? எப்படி முடிந்தது என்று சொல்லி சீனத்து தமிழறிஞர் ஒரு வள்ளுவர் குறளை சொன்னார். இடும்பைக்கு இடும்பை சேர்த்தவர் உங்கள் முதலமைச்சர். இடும்பைக்கு இடும்பை சேர்த்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழன் காப்பாற்றப்பட வேண்டுமானால், மொழி காப்பாற்றப்பட வேண்டுமானால், இனம் காப்பாற்றப்பட வேண்டுமானால், இந்த நாடு தன்னிகரற்ற நாடாய் தலைநிமிர்ந்திருக்க வேண்டுமானால் பல்லாண்டு இந்த ஆளுமையும் ஆட்சியும் நீடித்திருக்க வேண்டும். இந்த யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அது 234 தொகுதிகளிலும் நாளைய வரலாறு நிரூபிக்கும் என்று சொல்லி வாழ்த்துக்களோடு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மக்களின் மனங்களிலே நீக்கமர நிறைந்திருக்கிற மக்கள் நல அரசு, புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய அரசு, இந்த அரசு தொடர்ந்து நீடிக்க இந்த ஆளுநர் உரையிலே அனைத்து திட்டங்களும் இருப்பதனால் இந்த மகத்தான மக்கள் அரசு எல்லா வகையான மக்களினுடைய துன்பத்தை, துயரத்தை, எப்படிப்பட்ட நெருக்கடியில் இருந்தும் தமிழகத்தை மீட்ட அரசு 2016 வருகின்ற பொதுத் தேர்தலிலும் முழுமையாக இன்னமும் வலிமையாக அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மகத்தான ஆட்சி பொறுப்பை ஏற்று மகத்தான மக்கள் நலத்திட்டங்களை, வரலாற்று சாதனைகளை நாளெல்லாம் தரும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.